18+ஆ? வசனமாடா முக்கியம். இப்படிதான் நானும் போனேன். ஆனா ஒரே ஈஜிப்ட்ல அந்த காலத்துல வந்து ஒரு சாத்தான், ஒரு பேய் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதை வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. அது வெளியே வந்து என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றதுதான் கதை. விஷுவல்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஒரு ஐமேக்ஸ்ல பாத்துருக்கலாம். ஆனா என்ன பார்த்திருந்தா ஒரே வந்து வாந்தி மயமா இருந்திருக்கும். அப்படி என்னடா நாங்களாம் ராங் டேர்னே பார்த்தவனுங்கடா. அதையே பார்த்துட்டான். இது என்ன செல்பி ஹீரோ ஹீரோயின் அவங்களோட சின்ன பொண்ணை கடத்தி அதுக்குள்ள அந்த பேயை புகுத்தி அந்த சவப்பெட்டியில போட்டு அடைக்கிறாங்க. ஹீரோயின் தேடுறாங்க, எங்கடா நம்ம பொண்ணை காணோம் அப்படின்ட்டு 8 வருஷம் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு கால் மாதிரி உங்க பொண்ணை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா என்ன அந்த பொண்ணு 8 வருஷமா சவப்பெட்டியிலே இருந்திருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே அவ்வளவு நார்மலா இருக்கு. என்னடி இது? இவங்களும் பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வருவோம்னு போறானுங்க. அந்த பொண்ணு உடம்புக்குள்ளதான் பேயை போட்டு அடைச்சு வச்சிருந்தானுங்க. இவனுங்க வர திறந்துட்டானுங்க. அந்த பேய் என்னெல்லாம் பண்ணுச்சு, அந்த பொண்ணையும் பேயையும் பிரிச்சானுங்களா, அந்த பொண்ணை காப்பாத்தினானுங்களா அப்படின்றதுதான் கதை. சரி, ஒய் வாந்தி வாந்தி ஒரு 4 மேட்டர் சொல்றான். அந்த பொண்ணு இத்தனை நாள் சவப்பட்டியில இருந்துச்சுல்ல, முடி நகம், கையில விரல்ல நகம், காலில் நகம் ஃபுல்லா வளர்ந்து கிடக்கு. அவங்க அம்மா நகை விட்டுற சீனு காலில் ஒரு நகமா கட் பண்றாங்க. நெல் கட்டரை வச்சு அது பெருவிரல்ல மட்டும் வச்சு நகை கொஞ்சம் பெருசா இருக்கு, கட் பண்ண இப்படி அமுக்குறாங்க. நம்ம இதுல நகை ஒட்டும் போது இந்த ஒரு தோல் வரும் தெரியுமா, இது தெரியாம இப்படி பிச்சுட்டாலே வந்து அப்படின்னு கத்துவோம். அந்த பொண்ணு கால் நகை கட் பண்றானுங்க. கட் பண்ண உடனே இதான் கால்னா இதுல இருந்து இது வரையும் அப்படியே தோல் பிச்சுக்குது. அவங்களுக்கு இன்னொரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு பல்ல கையில புட்டிங்கி எடுத்து போடுது. எடுத்து போட்டது இல்லாம அவங்க பாட்டியோட பல்சட்டை வாயில போட்டு இழுக்குது. கையாலே அதோட தோல், மூஞ்சில இருக்க சதை எல்லாத்தையும் போட்டு பிச்சு போடுது. சரி, இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தா கிளைமேக்ஸ் ஒண்ணு பெருசா வைக்கிறானுங்க. அங்க ஒரு போலீஸ்காரி இருந்தா அவதான் அந்த பேய் ஓட்டுறதுக்கு மந்திரம் சொன்னது. அந்த அவ வாயில ஒரு தேள் போயிருது. தேள் உள்ள போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டுருது. அந்த கொடுக்க வச்சு ஓட்டை போட்டுருது. இவ இது வரையா வெளியே வர பாக்குது தொண்டை வழியா. இவ போலீஸ்காரி கையில உள்ள விட்டு தேளை புட்டி போட்டுறா. இப்போ மந்திரம் சொல்ல முடியாது இல்ல, இந்த இடத்துல ஓட்டை இருக்குல்ல, அதை உள்ள கைய விட்டு அழுத்தி துடிச்சிட்டு மந்திரத்தை சொல்ற பேய ஊட்டிடுறாங்க. அப்புறம் அப்படி வெளியே எடுக்கிறான்.